ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, உனக்கு நான் கொடுத்த வாக்கை ஒருபோதும் மீறமாட்டேன் என்பதை அறிய மாட்டாயா? யாராவது ஒருவர் வந்து முருகன் எனக்கு வாக்கு கொடுத்தார், ஆனால் அதன்படி நடக்கவில்லை, அவர் என்னை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லி எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறாயா? நிச்சயமாக இல்லை என் செல்வமே. நான் யாரை ஆசீர்வதித்து அருள் செய்தாலும் அது அவர்கள் வாழ்வில் வீணாக போவதும் கிடையாது. நான் யாருக்காவது நல்லது நடத்தி கொடுப்பேன் என்று சொன்ன பிறகு வாக்கு மீறி அவர்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்ததும் கிடையாது. இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். சரியாக இதை கேட்ட 1 மணி நேரத்திலேயே உன் வாழ்க்கையில் நீயே நம்ப முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பேரதிர்ஷ்டம் வந்து சேரத்தான் போகிறது என் செல்வமே. அது தெரியாமல் இப்போது இதுநாள் வரை நடந்த விஷயங்களை நினைத்து நீ ஏன் விரக்தியோடும் கவலையோடும் இருக்கிறாய்? உன் மனநிலையை முதலில் மாற்றிக்கொள். நீ உன் அப்பன் முருகனின் கண் பார்வையில் இருக்கிறாய். உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை உயர்த்தி அற்புதமான வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ தயாராக இருக்கும் உனக்கு இனிமேல் எந்த கவலைகளையும் கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் என் செல்வமே. உன் வாழ்வில் நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கு முதலீடுதான். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்றார் போலதான் நேற்று நடந்த பழைய கசப்பான அனுபவங்களை நேற்று இரவோடையே முடித்துவிட்டு ஒவ்வொரு நாள் விடியலையும் இன்றைய நாள் சிறப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடங்கு. உன் அப்பன் முருகன் என் மீது நீ பாரத்தை போட்டு விட்டாலே போதும். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விடியலையும் உனக்கான சிறப்பான நாளாக நான் மாற்றுவேன். நீயும் உன்னுடைய காரியங்களையும் இன்று செய்ய வேண்டிய செயலையும் சிறப்பான உத்வேகத்தோடு செய்ய முயற்சி செய்ய செல்லமே. உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சி பாதையை காட்டுவதற்கும் உனக்கான செயல்களை எல்லாம் வெற்றிகரமாய் முடித்து கொடுப்பதற்கும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் போது நீ ஏன் வருந்த வேண்டும்? என்னுடைய கைகள் தான் உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறதே, அதை புரிந்து கொள்ளாமல் ஏன் துன்பத்தையே நினைத்து வருந்துகிறாய்? உன் வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகளை பார்த்திருப்பாய். ஆனால் அத்தனையையும் கடந்து வந்து இப்போது பக்குவம் அடைந்து விட்ட உன் வாழ்க்கையானது இனி ஒருபோதும் கசப்பாகவே இருக்காது. உன் மனதில் என்னைதானே நம்பிக்கையோடு நினைத்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாய் உன் வாழ்க்கை இனிதானதாய் மாறும். உன் வாழ்வில் நீ உயரத் தொடங்கத்தான் போகிறாய் என் செல்லமே. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. எப்போதுமே நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருப்பதற்கு வாழ்க்கை ஒன்றும் உயரமான மரத்தில் இருக்கக்கூடிய எட்டாத கனி கிடையாது என் செல்வமே. அது நிச்சயமாய் உன்னிடம் வந்து சேரும் என நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்தால் உனக்கான நல்ல விஷயங்களையும் உனக்கான பலன்களையும் விரைவில் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். மென்மேலும் உன் வாழ்க்கையில் நீ உயர்வை பார்க்கத்தான் போகிறாய். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் என் செல்வமே. உனக்கு யாரும் துணையில்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல், எனக்காக எம்பெருமான் முருகன் இருக்கிறார் என. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அதற்கு ஒரு எதிரான வினையை கொடுக்கத்தான் செய்யும். மேலே ஒரு பொருளை தூக்கி போட்டால் அது மீண்டும் கீழே வந்து உன்னிடம் விழுகிறது தானே? அதே போல்தான் நீ கோபத்தில் ஏதாவது ஒரு செயலை செய்தால் அந்த செயல் மீண்டும் அதற்கான எதிர்வினையாய் ஏதாவது ஒரு கஷ்டத்தை உன் வாழ்வில் கொடுத்தே தீரும். மற்றவர்களுக்கு நீ கெடுதல் செய்தாலும் அந்த கெடுதல் பல மடங்காக மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதையும் புரிந்து நிதானமாக நடந்து கொள் என் செல்வமே. உன் துயரங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போய் உனக்கான வாழ்க்கை அழகாக அம்சமானதாக அர்த்தமுள்ளதாக மாறும்படி இப்போதே உன் வாழ்வில் பேரதிசயத்தை நிகழ்த்தித்தான் காட்டப் போகிறேன். உன் வாழ்க்கையானது மென்மேலும் உயரப்போகிறது. உனக்கு வருகிற நன்மையும் சரி தீமையும் சரி, அதை எதையுமே உன்னால் முறையாக சரிப்படுத்துவதற்காக முடிகிறதோ இல்லையோ அது உன் வாழ்க்கையை சரிப்படுத்திவிட்டு தான் போகும். நீதான் கஷ்டத்தை பெரிதாக நினைக்கிறாயே தவிர கஷ்டமெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உனக்கான பாடத்தை அனுபவமாய் சொல்லிக் கொடுக்கத்தான் வந்து விட்டு போகிறது. எப்போது நீ மனதார உன் அப்பன் முருகன் என்னை நினைத்தாலும் சரி, நான் உனக்கு துணையாய் ஓடி வந்து நிற்க தயாராகத்தான் காத்திருக்கிறேன் என் செல்வமே. உனக்கான வாழ்க்கை என்னவென்பதை உனக்கு புரிய வைத்து தள்ளாடி கொண்டிருக்கும் உன் மனதிற்கு அமைதியையும் சாந்தியையும் நிச்சயமாய் கொடுத்தே தீருவேன். நீ ஒருபோதும் கலங்காதே. உன் வாழ்வில் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய நான் இனி எல்லா விஷயங்களும் நல்லதாக மட்டுமே நடக்கும்படி செய்து காட்டுவேன் என் செல்வமே.
இன்பமும் துன்பமும் இணைந்து கலந்ததுதானே வாழ்க்கை. ஆனால் துன்பத்தை சுமக்கக்கூடிய வகையில், கஷ்டங்களை நினைத்து கவலைப்படக்கூடிய வகையில் உன் மனதிற்கு வலிமை இல்லாமல் நீ சோர்ந்து போயிருக்கிறாய். அதனால்தான் இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் துரத்தி அடித்து நிரந்தர நிம்மதியாய் எது உனக்கு இருக்குமோ அதையே உனக்கு கொடுக்கப் போகிறேன் என் செல்வமே. என் அப்பன் முருகனே கதி என என்னை நம்பி இருக்கும் உன்னை துன்பம் இப்படி வாட்டுகிறதே என நினைக்காதே. உன் வழிகளை எல்லாம் சுமக்க உனக்கு வலிமை போதவில்லை. கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்க்கை திசை மாறும். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை தவறாய் செய்துவிட்டால் முதல் கோணம் முற்றிலும் கோணலாக மாறிவிடும். அதனால்தான் வழி தவறி போய்விடாதே. உனக்கான வாழ்க்கையை சரி செய்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்வதற்காக இப்போது உனக்கு வாக்கு கொடுக்க வந்தேன். வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியதுதானே. நினைத்தது போல வாழப் போகிறாயா என்று உனக்கு தெரியாது. ஆனால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் உன் அப்பன் முருகன் நான் அறிவேன் என் செல்வமே. எல்லா மனிதர்களும் இந்த உலகில் 100 வருடங்கள் வாழப்போகிறோம் என்று நினைத்துதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் யாருக்கு எவ்வளவு ஆயுள் காலம் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது வாழக்கூடிய இந்த குறைந்த காலங்களையும் ஏன் நீ தவறாய் கஷ்டங்களை நினைத்து வருந்தியே வாழ வேண்டும்? எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே வாழாதே. உன்னுடைய நிஜ வாழ்க்கை என்பது இந்த நிகழ்காலத்தில் தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாமல் நடக்கக்கூடிய விஷயங்களை சவாலாக எதிர்கொண்டு வாழ பழகு. உன்னுடைய கவலைகளை எல்லாம் சமாளித்து உனக்கான களிப்பை மிக பெரிய அளவில் நான் தருவேன் என் செல்வமே. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்துகொள். தேவையில்லாமல் வளவளவென்று பேசுவதை நீ குறைத்து கொண்டாலே உன்னுடைய மௌனம் என்பது பல விஷயங்களை சாதித்து முடித்துவிடும். ஒரு பேச்சு சொல்லாத எத்தனையோ செய்திகளை ஒரு மௌனம் சொல்லிவிடும் என் செல்வமே. மௌனம் என்பது ஒரு மகத்தான சக்தி. மௌனத்தின் சக்தியை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக அதை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றியை பெற்று விடுவார்கள். எப்போதும் பேசாமலே இருப்பதுதான் மௌனம் என்று நான் சொல்லவில்லை. எதை எப்போது எங்கு பேச வேண்டுமோ அதையெல்லாம் தெரிந்து அறிந்து புரிந்து அளவோடு பேசுவதுதான் அவசியம் என சொல்கிறேன். நீ எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயம் நல்லபடியாய் நடந்து முடியும். அதை நானே உனக்கு முடித்து கொடுப்பேன் என இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். எல்லா விஷயங்களையும் தைரியமாய் எதிர்கொண்டு நிம்மதியாய் வாழ தயாராகு. நீ எதிர்பார்த்த காரியங்களிலெல்லாம் உனக்கு வெற்றியை கொடுத்து நிச்சயம் உன்னை சந்தோஷமாய் நான் வாழ வைப்பேன் என் செல்வமே. எப்போதும் உன் மனதானது திடமாக இருக்கும்படி பார்த்துக்கொள். சின்ன சின்ன கற்களை போட்டால் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு சில சமயத்தில் அது கோட்டையாக கூட உருவாகி இருக்கும். அதே போலதான் உன் மனதில் நம்பிக்கை எனும் நட்சத்திரத்தை நீ ஜொலிக்க வைத்து கொண்டே இருந்தால் கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத சமயம் அந்த நம்பிக்கையே உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும். ஏனெனில் காலம் அத்தனையையும் மாற்றக்கூடியதல்லவா. உனக்கு துணையாய் நானும் இருக்கையில் இனி உனக்கு கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஓ முருகா.